ஒரு பிரச்சனைய சரி செஞ்சுட்டோன்னு நினைப்பீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அதுவே திரும்பவும் வருதா? ரொம்ப கடுப்பா இருக்கும்ல? சத்தியம் சொல்லுங்க, நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த சைக்கிள ஒரே அடியா பிரேக் பண்றதுக்கு ஒரு செமையான டூல் பத்தி தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அதோட மூல காரணத்தை, அதாவது ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான சவால். இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நாம மேலோட்டமா பார்க்குற ஒரு விஷயத்த மட்டும் சரி பண்ணிட்டே இருந்தா உண்மையான பிரச்சனை தண்ணி கடியில ஒளிஞ்சுகிட்டு திரும்பவும் பிரச்சனை பண்ண சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் சிம்டம் ட்ராப். இதுல தான் நம்மள பலரும் அடிக்கடி மாட்டிக்கிறோம். அதாவது தலைவலினா ஒரு மாத்திரை போடுற மாதிரி மேல தெரிகிற அறிகுறிக்கு மட்டும் ஒரு தற்காலிக தீர்வு கொடுக்குறோம். ஆனா இது ஒரு பேண்டைட் போடுற மாதிரி தான். இது நீண்ட காலத்துல இன்னும் பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு ஐஸ்பர்க கற்பனை பண்ணி பாருங்களேன். நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது அந்த தண்ணிக்கு மேல இருக்கிற சின்ன நுனி மட்டும்தான். அதுதான் சிம்டம். ஆனா அந்த தண்ணிக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பனிப்பாறை, அதுதான் சிஸ்டம் இஷ்யூ, உண்மையான பிரச்சனை. சோ நாம ஒரு நிரந்தரமான தீர்வை கொண்டு வரணும்னா அந்த தண்ணிக்கு மேல பார்த்து பிரயோஜனம் இல்ல, நாம தண்ணிக்குள்ள இறங்கி பார்க்கணும். சரி, அப்ப எப்படி அந்த தண்ணிக்குள்ள இறங்குறது? எப்படி அந்த மறைஞ்சிருக்கிற மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம் சால்விங் கேம் சேஞ்சர். அதுக்கு பேர் தான் 5 Whys ஃபனல். அப்போ இந்த 5 Whys ஃபனல்னா என்ன? இது ஒரு சக்தி வாய்ந்த பூத கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். இது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு எது உண்மையிலேயே முக்கியமானதோ அந்த மூல காரணத்து மேல நம்மள ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. அதுவும் எப்படி? ரொம்ப சிம்பிள். ஏன், அதாவது ஒய்ன்னு திரும்ப திரும்ப கேட்கறது மூலமா. சரி, வெறும் தியரி மட்டும் பேசிட்டு இருந்தா இப்படி. வாங்க இத செயல்முறையில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ஒரு துப்பறியும் பயணம் மாதிரி. முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லுங்க. அப்புறம் உங்க ஏனை கேளுங்க. அதுக்கு வர்ற பதில வச்சு உங்க ரெண்டாவது ஏனை கேளுங்க. இப்படி ஒவ்வொரு ஏன் கேள்வியும் உங்களை அந்த பிரச்சனையோட ஆழத்துக்கு ஒரு படி கீழே கூட்டிட்டு போகும், உண்மையான காரணம் கிடைக்கிற வரைக்கும். இங்க நம்மளோட நோக்கம் என்னன்னா ஊகங்களை தவிர்த்துட்டு உண்மைகளை கண்டுபிடிக்கிறது தான். நாம ஒவ்வொருத்தரும் ஒரு துப்பறிவாளன் துப்பிய போட்டுக்கிட்டு கிடைக்கிற துப்புகளை வச்சு உண்மையை தேடி ஆழமா தோண்டணும். இதுல அசம்ஷன்ஸ்க்கு இடமே இல்ல. சரி, இந்த டெக்னிக்கே இவ்வளவு சக்தி வாய்ந்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கு. அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த விதமான ஃபேன்சி சாஃப்ட்வேரோ பெரிய ட்ரெயினிங்கோ தேவையே இல்ல. 2, இது நம்ப முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட். பல நேரங்கள்ல சில நிமிஷங்கள்லயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். 3வது ரொம்ப முக்கியமானது, இது எஃபெக்டிவ். இது நேரா விஷயத்துக்கு வந்து பிரச்சனையோட மையத்தை தாக்குது. ஆனா எந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவியும் போலவே இதையும் சரியா பயன்படுத்தணும். இல்லனா அதுவே பிரச்சனையாயிடும். சோ இத பயன்படுத்தும் போது நாம செய்யக்கூடிய 2 பொதுவான தவறுகளை கண்டிப்பா தவிர்க்கணும். முதல் தப்பு என்னன்னா ரொம்ப சீக்கிரமாவே நிறுத்திடுறது. 1-2 ஒய் கேட்டுட்டு ஓகே டெலிவரி லேட் ஆனதுதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு சிம்டமையே ரூட் காஸ்னு தப்பா முடிவு பண்ணிடுறது. இது ரொம்ப ஆபத்து. 2வது தப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மனுஷங்களை குறை சொல்றது. அவர் தப்பு பண்ணிட்டாரு, இவர் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எந்த சிஸ்டம்ல இருக்கிற கோளாறு அவரை தப்பு பண்ண வச்சதுன்னு யோசிக்கணும். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்மளோட நோக்கம் தப்பு செஞ்ச ஒரு நபரை கண்டுபிடிக்கிறது இல்ல, தப்பா இருக்கிற ஒரு ப்ராசஸை கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா நீங்க அந்த ப்ராசஸை சரி செஞ்சா அந்த பிரச்சனை நிரந்தரமா சரியாயிடும். ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, அறிகுறிகளை சரி செய்யாதீங்க, மூல காரணத்தை சரி செய்யுங்க. இதுதான் திறமையான ப்ராப்ளம் சால்விங்கோட பொன்விதி. உங்க வேலையில வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இதை அப்ளை பண்ணி பாருங்க, வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க. இப்போ இந்த சக்தி வாய்ந்த டெக்னிக் உங்க கையில இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற எந்த பிரச்சனைக்கு இதை முதல்ல பயன்படுத்த போறீங்க. நீங்க கண்டுபிடிக்க போற முதல் ரூட் காஸ் எதுவா இருக்கும்? நல்லா யோசிச்சு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க அதை பத்தி பேசலாம்.